ஹாய்மா. அஸ்ஸலாமு அலைக்கும். என்னோட கஸ்டமர் ஒருத்தவங்க என்கிட்ட இருக்க ரேட் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி இந்த மில்க் அண்ட் ஹனி வாங்கியிருக்காங்க. வாங்கி பார்த்துட்டு ஒரே ஒரு வாட்டி தான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட 4000 ரூபாய்க்கு ஆர்டர் போட்டாங்கம்மா. என்னன்னா வாங்கி என்னோடது வாங்கி யூஸ் பண்ணி பாருன்னு சொல்லிட்டு நான் என்னோடது கொடுத்தேன். ஒரு வாட்டி அப்ளை பண்ணிட்டு போனாங்க. அவங்க பார்த்துட்டு ரேட்டு நான் ஃப்ளிப்கார்ட்டே வாங்கிக்கிறேன், பிடிச்சிருச்சு அவங்களுக்கு ஆக்சுவலாக நம்ம ப்ராடக்ட்டு. ஆனால் இது பாருங்களேன், இது எப்படி இருக்குது, இதோட பாக்ஸ் நல்லா பாருங்க. இதோட பாக்ஸ் வந்து நம்ம அமுக்குனா வந்து எப்படி இருக்குது அப்படி பார்த்துக்கோங்க. ஓகேவா? நம்மளோட ப்ராடக்டோடது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதுவும் சேமாக தான் இருக்குது. உள்ளே இருக்க க்ரீமை அப்ளை பண்ணி காட்டுறேன், அப்போ பாருங்கள் உங்களுக்கு தெரிய டிஃப்ரென்ஸ். நம்மளது கொஞ்சோண்டு சஸ்டைனபிள், கொஞ்சம் க்ரீம் எடுத்து கையில் அப்ளை பண்ண உடனே மர்ஜ் ஆகி ஸ்கின்னோட ஸ்கின் ஆயிடுச்சு. இதை எடுத்து அப்ளை பண்ணி காட்டுறேன், பாருங்களேன் எப்படி இருக்கு. சோப்பு நம்ம கையில் பூசினா எப்படி இருக்கும், அந்த ஃபீலிங் தான் இருக்குது எனக்கு. பிசு பிசு பிசுண்டு அப்படியே டால்டா ஃபீல் இருக்கு எனக்கு. இது டால்டா எப்படி கையில் அப்படியே இதாகாம அப்படியே மேலேயே இருக்கும், அப்சர்வே பண்ணலை. நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா, ஃபேக் ப்ராடக்ட் எது ஒரிஜினல் எதுன்னு தெரியாமல் ஃப்ளிப்கார்ட்டில் கம்மியாக கிடைக்குது, உங்ககிட்ட ஏன் ரேட்டை அதிகமாக வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த வீடியோ சென்ட் பண்ணுங்க.